பாபு. பாபுன்னு பேர் வச்சவங்களுக்கு பலனை சொல்லுங்க. பாபு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இவங்க பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில வந்து திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கை வந்து 2 விதமா இருக்கு இல்லையா? திருமணத்துக்கு முன், திருமணத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. திருமணத்துக்கு பின்னுன்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்க வாழ்க்கை வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு நல்ல விதமாக மாறும். ஒரு நிம்மதியான வாழ்க்கை. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க திருமணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் டஃப்பான ஒரு சூழ்நிலைகள்லாம் சமாளித்து வந்து திருமணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்வாங்க. இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை வந்து இவங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பாங்க. எல்லா இதுலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடிச்சமான வாழ்க்கை துணைங்கிறது நம்ம ஏற்கனவே பேசின இந்த அரவிந்தன்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுங்க. இவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்கிறது தான் இந்த இடத்துல குறிப்பிட்டு நான் சொல்கிறேன். இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணக்கூடிய தொழில்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. ஏனோ தானெல்லாம் பண்ண மாட்டாங்க. தொழிலை வந்து பிடிச்ச தொழிலை தான் பண்ணுவாங்க. அதனால இவங்களுக்கு ஈஸியாகவே செல்வ நிலை நிறைய கிடைக்கும். அதே மாதிரி பெரிய பணக்காரர்கள்லாம் இயல்பாகவே நண்பர்கள் ஆவாங்க. அதனால அதன் மூலமாகவும் உங்களுக்கு ஒரு அனுகிரகம், ஒரு செல்வாக்கு எல்லாமே உண்டு. ஒரு நிறைவான பேர்னு இவங்களை சொல்லலாம். இது வந்து வச்சுக்கிறது நல்லது.